2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இருக்கைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது குறைந்த அளவிலேயே தொண்டர்கள் வந்துள்ளனர். தோல்வியில் முடிந்த இளைஞர் அணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இந்த இளைஞர் அணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடத்த வேண்டும் என்று 3 மாதத்திற்கு முன்பாகவே அனைத்து அமைச்சர்களையும் கூட்டி கூட்டத்தில் இறுதி முடிவாக இளைஞர் அணி மாநாடு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில்தான் நடத்த வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் உத்தரவும் பிறப்பித்திருந்தார். தற்பொழுது 25,000 தொண்டர்களுக்கு அதிகமானவர்கள் கலந்து கொள்ளாத அவல நிலை திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று நடந்த திமுகவின் வெட்கக்கேடான செயலும் தற்பொழுது இணையதளங்களின் மூலமாக வைரலாக பரவி வருகிறது. இன்று அதிகாலையிலேயே திமுகவின் அடிமட்ட தொண்டன் தனது மகளின் கல்வி படிப்பிற்காக திமுகவின் நிர்வாகிகளிடம் பல முறை கேட்டும் எந்த ஒரு வசதியும் செய்து தராத காரணத்தினால் குடத்தின் மூலமாக அங்கு வரக்கூடிய அதிமுகவின் சக தொண்டர்களிடம் தற்பொழுது உதவியும் கேட்டுள்ளார். அந்த வீடியோ தற்பொழுது வைரலாகி இணையதளத்தின் மூலமாக தற்பொழுது ஸ்டாலின் அவர்களை எதிர்க்கும் நோக்கத்துடன் தான் அமைந்திருக்கிறது. பல லட்சம் செலவு செய்து திமுகவின் இளைஞர் அணி மாநாடு நடத்தப்படுகிறது. ஆனால் திமுகவின் அடிமட்ட தொண்டன் மகளின் கல்விக்காக உதவி கேட்ட திமுகவின் தலைவரிடம் எந்த ஒரு உதவியும் வராத காரணத்தினால் தொண்டர்களிடம் நம்பி தற்பொழுது உதவிக்கரம் கேட்டுள்ள வீடியோவும் வைரலாக நிலையில் தற்பொழுது திமுகவின் இளைஞரணி மாநாடு தோல்வியில் முடிந்தது என்றும், குறிப்பாக இளைஞரணி மாநாடு நிகழ்ச்சியில் எதற்காக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் மனைவியும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் பேரன் இன்பநிதியும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. குடும்ப அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காகவா இளைஞரணி மாநாடு நடைபெறுகிறது, இல்லை திமுக அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லவா இந்த மாநாடு நடைபெறுகிறது என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைக்கப்படுகிறது. அண்ணாதுரை அவர்கள் உருவாக்கிய திமுக தற்பொழுது கோபாலபுர கொள்ளையர்கள் கூட்டம் முடிவுக்கு கொண்டு வந்து விட்டது என்றும், நாடாளுமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளுக்கு மேல் வெற்றியடைய முடியாது என்றும் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றியும், திமுகவின் அடிமட்ட தொண்டன் வரக்கூடியவர்களிடம் தனது மகளின் படிப்பிற்காக உதவி கேட்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.